வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோஸில் எப்படி ஒரு ஆர்டிக்கல் சர்ச் பண்ணி எடுக்கலாம், அதுக்கான பிக்சர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைட்டுக்கு தகுந்த மாதிரி ரீநேம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம சைட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு சில லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதாவது எஸ்இஓ ப்ராசஸில் சொல்லுவாங்க, பேக் லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சைட்டுக்கு நிறைய வெப்சைட்ஸ்லேருந்து லிங்க்ஸ் வருது அப்படின்னா கூகுள் சர்ச் இன்ஜின் பேஜில் ஈஸியாக நம்மளுடைய சைட் முன்னாடி வரும். ஸோ அதனால் அதிக விசிட்டர்ஸ் நம்ம சைட்டுக்கு வருவாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பேக் லிங்க்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது என்னங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், a2z_fitness.blogspot.in. ஸோ இது வந்து பிளாகர் மூலமாக ஒரு கிரியேட் பண்ண சைட் தான். இதில் வந்து ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிட்னஸ் சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இப்போது இதே ஆர்டிக்கலில் முக்கியமான வேர்ட்ஸை போல்டு பண்ணி தனியாக காட்டுறாங்க, தெரியுது இல்லைங்களா? இந்த ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பிக்சரில் சைட் சம்மந்தமான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆல்ட் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சர் மேலே நீங்கள் கர்சர் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு முக்கியமான வேர்டு கிளிக் பண்ணால் அந்த சைட்டுக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், சிக்னிஃபிகண்ட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் டு மேக் தம் பிக்கர். ஸோ இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு வர இடத்துல கிளிக்கபிளாக இருக்குது, தெரியுது இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிற பேஜுக்கு போகுது இல்லைங்களா? சேம் அந்த மாதிரியே நம்மளும் நம்மளுடைய சைட்டுக்கு சில பேக் லிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஹெல்த் நியூஸ் அண்ட் உமன் ஃபிட்னஸ் ஆர்டிகல்ஸ்னு கொடுத்துருக்காங்க டைட்டில். இதில் பார்த்தீங்கன்னா கீழே சில டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில வேர்ட்ஸை கிளிக் பண்ணால் வேறு லிங்க்ஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிட்னஸ், ஹெல்த் கேர், வெயிட் லாஸ், டயட், உமன் அண்ட் கிட்ஸ் கேர், இந்த மாதிரி டைட்டில் பக்கத்தில். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அது இல்லாமல் தனியாக சோர்ஸ்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பிளாகர் சைட்டில் ப்ளக்கின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இந்த மாதிரி நம்மளும் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், அமெரிக்கன் பாடி பில்டிங் சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த நியூட்ரிஷன் வர இடத்துல கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே ஒர்க் அவுட். ஸோ இப்போ நான் ஒர்க் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா A2Z ஃபிட்னஸ்லேயே இந்த ஒர்க் அவுட் சம்மந்தமான பேஜுக்கு போகுது, பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம சைட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேக் லிங்க்ஸ் தான், அதாவது சப்போர்ட்டிவ் லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண ஆர்டிக்கலில் எப்படி இந்த லிங்க்ஸை செட் பண்ணலாம் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.